மதுரை மாநகராட்சியின் 86வது வார்டில் உள்ள மின் மயானத்தில் குப்பைகளை கொட்டுவதை தடுக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பாஜக பெண் கவுன்சிலர் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு குப்பைகளை கொட்டி தர்ணாவில் ஈடுபட்டார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். விவரம். வணக்கம். மதுரை மாநகராட்சி 86வது மாமன்ற உறுப்பினர் பூமாதேவி பலமுறை மின் மயானத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற கோரி பலமுறை மனு கொடுத்தும் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதியில் உள்ள குப்பைகளை சேகரித்து மதுரை மண்டல அலுவலகத்தில் கொண்டு கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி பொறுத்தவரையில் 100 வார்டுகளை கொண்டது. அண்மையில் வெளியான இந்திய அளவிலான அழுத்தமான நகர பட்டியல்ல மதுரை மாநகராட்சி முதலிடம் பெற்றது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் மதுரை மாநகராட்சியில சொத்து வரி முறைகேடு சம்பந்தமாக நடந்த ஊழல் புகார்ல மண்டல தலைவர்கள் அனைவருமே பதவி விலகினர். தொடர்ந்து மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி தனது பதவியை ராஜினாமா செய்தார். தற்போது வரை மதுரை மாநகராட்சிக்கு மேயர் இல்லாத நிலையில தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சியில தற்போது வரை மேயர் இல்லாததால தூய்மைப்படுத்தக்கூடிய பணிகளும் முழு வீச்சில் நடைபெறவில்லை. இந்த நிலையில மதுரை தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட 86வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பூமாதேவி கீழத்துறை மின் மயானத்துல குப்பைகளை அகற்றாமல் அப்படியே போட்டு செல்வதால அப்பகுதி முழுவதுமாக துர்நாற்றம் வீசுவதாக பல முறை குப்பைகளை அகற்ற கோரி மாநகராட்சி அதிகாரிகளிடம் சொல்லியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி தனது பாஜக கவுன்சிலராக இருப்பதால அதில் பாரபட்சம் பார்ப்பதாகவும் தான் எவ்வளவோ எடுத்து கூறியும் குப்பைகளை அகற்றாமல் அப்படியே போட்டுவிட்டு செல்வதாக சொல்லி இன்று அந்த 50க்கும் மேற்பட்ட தனது வார்டு பகுதி மக்கள் 50க்கும் மேற்பட்டோரை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.